ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் பேட்ச் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ சயின்ஸ் பேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்குரிய ஒரு ரிமைண்டர் தான் இது. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபுல் தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றது சப்போஸ் வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். இப்போ முடிச்சிட்டோம் அடுத்து 1 மந்த் கரெக்டாக மே மந்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு ஜூன் மந்த் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம சயின்ஸ் பேட்ச் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சயின்ஸ் பேட்ச் வரது கஷ்டம். ஸோ வந்து லாஸ்ட் ரிமைண்டர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இது. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் பேட்ச் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு தான் நடக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட இதில் டிஎன்பிஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன்பிசி 2 கிளாஸஸுமே வந்து நடந்துருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? எதுக்காக டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து மெசேஜ் பண்ணுறோம் மேம், எங்களுக்கு இந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நேம் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு 2 பேட்ச்க்குமே சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். அதாவது என்ன அப்படின்னா அந்த எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளுக்கு விடாமுயற்சி இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ நம்மள்ட்ட வந்து காரணம் கண்டுபிடிக்காமல் எது இருந்தாலும் இல்லாட்டி டைம் இல்லை அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிடச்சாலும் அந்த 2 மணி நேரத்தையும் பயன்படுத்தி படிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் அந்த எண்ணமும் விடாமுயற்சி இருந்தாலே போதும், நம்மள்ட்ட இருக்கு இல்லைன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் நம்மளால் சாதிக்க முடியும். ஓகே, இதோடைய பேட்ச் டீடெயில் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26/3/2024 டியூஸ்டே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 7 மணிக்கு வந்து தேர்வானது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் ரெவிஷன் டெஸ்ட், லாஸ்ட்டில் வந்து டோட்டல் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, லாஸ்ட்டில் வந்து 2 மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது முடிக்கும் போதே உங்களுக்கு சயின்ஸில் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின். ஸோ பிடிஎஃப் நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்சர் கீஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ வந்து பிடிஎஃப் வச்சு நீங்கள் OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்கில் உங்களோட பேர் என்ன, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா OMR ஷீட்டு நம்மளோட குரூப்பில் வந்து நம்ம போட்டுருவோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது ஒரு 10 பிரிண்ட் அவுட்டோ ஒரு 20 பிரிண்ட் அவுட்டோ வந்து மொத்தமாக போட்டு வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஒரு இதுக்கு வந்து 20 கொஸ்டின் இருக்குது, 30 கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இதுக்கு டோட்டலாக வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு 30 கொஸ்டின் இருக்கும். அப்போ 30 ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த 30 வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு, அடுத்த 30 அது மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஷீட்டே வந்து நீங்கள் 3 டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. ஸோ OMR ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கரெக்டாக மார்க்கே பண்ணாலும், அதாவது கரெக்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் OMRல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.5 மார்க் வந்து தேவையில்லாமல் போகும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ புது ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், OMR ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெய்லி ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். இவ்வளோ பேர் வந்து நமக்கு மேலே படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் போகணும், அவங்களும் நம்மளோட காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? காம்படிட்டர்ஸ்னு தோணும். ஓகேங்களா? ஸோ புக் PDF மெட்டீரியல் வந்து உங்களுக்கு புக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் இந்த புக்ஸ் வந்து எங்களுக்கு வேணும், 10th புக் இல்லை எங்கள்கிட்ட PDF அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து தமிழ் வீடியோ கிளாஸஸ், அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சயின்ஸ்க்கு வந்து நம்ம தமிழ் மீடியத்துக்கான அந்த வீடியோ கிளாஸஸ் வந்து நம்மளோட சயின்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ கிளாஸஸுமே இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு எந்த லெசனுக்குரியது வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மென்டார் கூட வந்து 1-to-1 இன்ட்ராக்ஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, குரூப்பில் வந்து கேட்க முடியல, நான் வந்து ப்ரைவேட்டாக கேட்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தரலாம். என்ன பண்ணலாம், உங்களுக்கு மென்டார்ஸ் வந்து 2 பேர் இருக்கும். 2 பேர்த்தில் நீங்கள் யார்ட்ட வேணாலும் டவுட்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம தினமணி பேப்பர் நம்மளோட குரூப்பில் வந்து PDF சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100. ஓகேங்களா? ஸோ வந்து இது மூலமாக பே பண்ணலாம் அப்படின்னா GPay, ஃபோன்பே அண்ட் Paytm இதில் எது வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா? இதோடைய பே பண்ணக்கூடிய நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 6381249063. ஓகேங்களா? ஸோ இந்த GPay நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி நியூட்டன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? அனுப்பின உடனே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒர்க்கிங் பர்சன் தான் அவங்க 2 பேர், மென்டாஸுமே ஒர்க்கிங் பர்சன். ஸோ வந்து 9 to 5 எங்களால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் ஈவினிங் 5 to 10 வந்து நீங்கள் பண்ணாலோ இல்லை மார்னிங் 6 to 9 பண்ணாலும் உங்களுக்கு உடனே என்ன பண்ணுவோம், ரிப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 9 to 5 பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆனால் சேர்த்து விட்டுருவோம். ஓகேங்களா? குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ண மாட்டாங்களோ, அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அந்த மாதிரி எந்த எண்ணமும் வேணால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இதோடைய PDF பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 லெசன்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஏன்னா ஒர்க்குக்கு போகிறவங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 2 லெசன் தான் கொடுத்துருப்போம். ஒரு லெசன் ஈஸியான லெசனாக இருக்கும், இன்னொரு லெசன் டஃபான லெசனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று சிலபஸ் வைஸில் இருக்கும். ஓகேங்களா?
இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிலபஸில் சுற்றுச்சூழல் அறிவியல் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ ஜாலஜின்னு எடுத்தோன்னா அதில் 4 மில்லா செலக்ட் பண்ணலாமா, 10th to 6 வரைக்கும் எங்கெங்கே இருக்குது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு லெசன் இன்னொரு லெசன் கனெக்டடாகவே இருக்கும், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதையும் சொல்லிட்டேன், இடையில எந்த நாளுமே கேப் இருக்காது. ஏன்னா எக்ஸாம் வந்துச்சு, இந்த 2 மாதமும் கேப் இருக்கக்கூடாது, ஓய்வெல்லாம் படிக்கணுன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் இருக்கும், 2 லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், இந்த 2 லெசனையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை என்னால் ஒர்க்குக்கு போகிறேன் அவ்வளோ நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் பாக்ஸ் கொஸ்டினையும் புக் பேக்கையும் படிச்சு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நார்மலாக இருக்கிறத விட ஒரு 5 மார்க் கூட கிடைக்கும் போது உங்களுடைய ரேங்க் வந்து கூடும், உங்களுடைய பதவியும் கூடும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ வந்து இது மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஆனது என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 26ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டினியூவாக வந்து டெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே வந்து லீவ் அப்படின்றது வந்து இடையில கேப்ன்றது இருக்காது. ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு என்றைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டெஸ்ட் வந்து 29ஆம் தேதியே முடிஞ்சிடும். ஃபுல் டெஸ்ட் வந்து எப்போ முடியும் அப்படின்னா 4ஆம் தேதி முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு 1 month டைம் இருக்கும். அந்த 1 monthல இதே ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளைக்கு திருப்பி 2 லெசனாக வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. தெளிவாக இந்த டைம் இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிருப்பீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாலிட்டி படிச்சிருக்கீங்க. ஆனால் பாலிட்டிலேருந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுப்போன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வராது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 7 கொஷின் கேட்டுப்பாங்க. அதில் ஒரு 2 கொஷின் என்ன இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பமாகவே இருக்கும். அந்த ஒரு 2 கொஷின் குழப்பமாக இருக்குது, தப்பாகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா சயின்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த மார்க் ஈக்குவல் பண்ணிடலாம். மொத்தம் வந்து உங்களுக்கு பதவி அப்படின்ற அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சயின்ஸ்லேருந்து 10 மார்க் இருக்கிறதுல அந்த இதில் நீங்கள் ஒரு 5 மார்க் எடுத்தால் கூட அந்த உங்களுடைய ரேங்க் அப்படின்றது மேலே போகும். ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சயின்ஸ்னு இல்லை, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா. எல்லா சப்ஜெக்ட்டையுமே படிங்க. ஓகேங்களா. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ டஃபாக வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் படிக்காத சப்ஜெக்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து படிக்காம விட்டுருப்போம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததுலேருந்து ரொம்ப டஃபாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ வந்து எந்தையுமே ஸ்கிப் பண்ணாமல், அது ஈவன் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஸோ சயின்ஸாக இருக்கட்டும், இது இல்லை அப்படின்னா எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், யூனிட் 9 இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ்லாம் 4 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க. ஈஸியாக கேட்பாங்க அதெல்லாம். ஓகேங்களா. ஸோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், யூனிட் 9க்கு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் என்ன பண்ணுங்கள், நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.